அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 6:13 இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்களேன், சொல்லுங்க. ராஜ்யமும், சத்தமா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. என்ன அழகா சொல்லி அந்த ஜபத்தை முடிக்கிற ஜபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து தான் ஆண்டவர் இந்த வாரம் பாடலையும் அழகா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்போது நம்ம ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அதை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ராஜ்யம், வல்லமை, மகிமை, இது மூன்றும் என்றென்றைக்கு அது உங்களுது. அதை மனுஷன் எடுத்துக்கவே முடியாது. அது மூன்றை வேற யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ தூதர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, மனிதர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, வேற எந்த சிருஷ்டியும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா அது மூணு யாருடையது? தேவனுக்கு சொந்தம். அது எப்படி உங்களுக்கு விளக்கணும்னு புரியல. இப்போ ராஜ்யம் அப்படி நம்ம எடுத்துக்கங்களேன். முதல்ல ராஜ்யம், இந்த ராஜ்யம்னு என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். முதல்ல ஆண்டவர் சொல்ல உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லிக்கிறது. அப்படியே ராஜ்யம்னு என்னது? ஆளுகை, ஆட்சி பண்றது. இப்போ உம்முடையவர்களே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ பாருங்க, ஒரு வாடகை வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்போம். புரியுதா? உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம். அவங்க தெரு, அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்து இதுதான் எங்க வீடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா அது அவங்க வீடா? இல்லை. புரியுதா? அது அவங்க வீடு இல்லை, அந்த வீட்டுக்கு ஓனர் வேற யாரோ. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? எங்க வீடுங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார்னா அப்ப தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அவங்க, தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள் தான் அவங்க, தேவனால் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் அவர்கள், தவிர அவர்கள் ராஜாக்கள் அல்ல. கடவுளும் ஒரு ராஜா ஆளுகை செய்கிறா, இவங்கெல்லாம் ஆளுகை செய்கிறா. அப்படி பிரிச்செல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அப்படி பிரிச்சு கொடுக்க முடியாது. நிறைய ராஜாக்கள் மத்தியில இயேசு ஒரு ராஜா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. தேவன் ஒரு ராஜா நினைச்சுக்கொள்ள, தேவன் தான் ராஜா. அவர் தான் இவர்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? ராஜா பதவியை கொடுத்திருக்கிறார். இவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா உண்மையாய் அந்த ராஜா என்கிற அந்த தன்மை, அந்த ராஜா என்கிற அதற்கு சொந்தக்காரர், அந்த ராஜா என்பதை உருவாக்கினவர் யார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அது எல்லாவற்றுக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். அதுக்கு தான் 1 நாளாகமம் 20:6 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சாரி, 2 நாளாகமம் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். பாத்தீங்களா? எல்லா உலகத்தில் இருக்கிற ஜாதிகளை ராஜாக்கள் எல்லாம் ஆளுகிறது யாரு? நம்ம என்ன சொல்றோம்? அமெரிக்கால அவரு இவர் நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா ராஜாக்களிலிருந்து, மந்திரிகளிலிருந்து, ஜனங்களிலிருந்து எல்லாரையும் ஆளுகிறவர் யாரு? தேவன், நம்முடைய தேவன். நீர் அல்லவோ ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. பாத்தீங்களா? உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எந்த ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜாவை எதிர்த்து நிற்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இங்க என்னதான் உருட்டி பெருட்டி நம்ம ராஜா ஆகலாம், ஆனா அந்த ராஜாவை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் ராஜாதி ராஜா அவர். அதனால தான் இயேசு நமக்கு ஜபத்துல கற்றுக் கொடுக்கிறா. ஜபத்தை முடிக்கும் பொழுது ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு அது யாருது தான்? உங்களது தாண்டவர். அதை ஒருவரை பறித்து கொள்ள முடியாது, ஒருவரை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருவரை அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அது போயிடும். ஒன்னா நம்ம செத்து போவோம், அல்லது 5 வருஷம் ஆட்சியில போயிடுவோம். அது இதை ஒன்று போயிடும். அது நிலைத்து நிற்கவே நிற்காது உலகத்துல. அதுக்கு கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவராய் ராஜாவாய் வாழ்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால்தான் சங்கீதம் 22:28 தாவீது சொல்றாரு பாருங்க, ராஜ்யம் கர்த்தருடையது. பாத்தீங்களா? ராஜ்யம் யாருது?
கர்த்தருடையது, கர்த்தருடையது. ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஆமென். ஆண்டவர் தான் ஆளுகிறார். நம்ம அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களுக்கு செய்தியில நான் சொன்னேன், அவருடைய ஆளுகையை வேண்டாம்னு சொல்லித்தான் சவுலை கொண்டு வந்தாங்க நம்ம ஆட்கள். ஆனாலும் தாவீது சொல்றாரு பாருங்க, அவர் ராஜாவா இருக்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே நான் ஜனங்களை ஆளல, நீங்க தான் ராஜா, நீங்க தான் இன்னும் என்ன பண்றீங்க, எங்களை கொண்டு ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீங்க. சங்கீதம் 145:13 வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ராஜ்யம் எப்படி இருக்கு? சதா சதா காலங்களிலும் உள்ள காலம். ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் எத்தனை வருஷம்? 5 வருஷம். மறுபடியும் ஜெயிச்சா ஒரு 5 வருஷம், 5 வருஷத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யம் சதா காலமும் ராஜ்யம். அதுக்கு எது இணையே இல்லை. சதா கால ராஜ்யம் என்றென்றைக்கும் சதா காலங்களில ராஜ்யம். நம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக. ஆமென். தலைமுறை தலைமுறை. பாருங்க, ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது அவர்தான் ராஜா. இன்னைக்கு 6025 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அவர்தான் ராஜா. இன்னும் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு இன்னும் நம்முடைய குழந்தைங்க 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 வந்தாலும் அவர்தான் ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அவர்தான் ராஜா. அதை நீங்க மாற்ற முடியாது. தானியேல் 2:44 வாசிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனி நடக்கிற சம்பவம் இது. தானியேலுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தா, ஒரு பெரிய சிலையை பார்த்தா, அதில் கடைசி பாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது களிமண்ணும் இரும்பும் கலந்தது. அதுதான் இப்போ வருது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்ட மாட்டேங்குது பாருங்க, ஸ்ட்ராங் இல்லாமல். அது பார்த்தீங்களா, இந்த சிலையை உடைக்கு மாட்டி பெயர்க்க ஒரு கல், ஒரு பெரிய கல் வருது. அவர் பார்க்குறார், அவ்வளோ பெரிய சிலையை உடைச்சி அப்படியே தூள் தூளாக்கி போட்டு அந்த கல் அப்படி உலகம் முழுவதையும் நிரப்புறத அவர் தரிசனத்தில் பார்க்குறார். அந்த கல் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வரப்போறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நான் தான் பெரியவன், நான் தான் குண்டு வச்சு சொல்றாங்க பாருங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஆண்டவர் இந்த உலகம் முழுவதற்கோ அவர் ராஜாதி ராஜாவா நித்திய காலமா இந்த பூமியை 1000 வருடம் அவர் அரசாளுவா. இப்ப 100 வயது கலவனும் வாலிபன் எனப்படுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல 1000 வருடம் இந்த உலகத்துல ஆட்சி பண்ணி பிறகு நித்தியமாய் நம்மளை பரலோகத்தை கொண்டு போகிற அந்த இயேசு ராஜா ஆளுகை செய்யும்படி இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் 1000 வருஷம் ஆட்சியில நான் இருக்க விரும்புறேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பாடுகளை சகித்தாயானால் அன்றைக்கு நீ என்னோடு கூட ஆளுகை செய்வா. இன்னைக்கு நீங்க எப்படி ஆண்டவருக்காக பாடுகள் எல்லாம் பாடுதான். கிறிஸ்துவுக்காக நீங்க சீக்கிரமா சர்ச்சுக்கு வரணுன்றதே ஒரு பாடுதான். குழந்தைங்களை ரெடி பண்ணி குளிச்சு எழுந்து அந்த பாடுகளை சகிக்கணும். இயேசுவுக்காக சின்ன சின்ன விஷயம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். கூப்பிட்டா வர மாட்டாங்க, நீங்க தான் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பேன், ஆனால் எது வேணும், எனக்கு ஆட்சி வேணும், நான் ஆளுகை செய்யணும், 1000 வருஷத்துல ராஜாவோட கூட ராஜாவா ராணியா இருக்கணும்னா நீங்களே நினைச்சு பாருங்களேன், எப்படி யார் தருவா நமக்கு? அதனால இன்றைக்கு அந்த 31 வயது அந்த ஊழியக்காரனை மனதில் நினைத்து கொள்ளுங்க. அவரை போல இயேசுக்காக ஏதாவது நான் செய்யணும். என் கூட வேலை செய்கிறவங்க, என்னோட பழகிறவங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், எங்கள் குடும்பத்தார் யாராவது ஒருத்தர் நான் ரட்சிப்பெல்லாம் நடத்த முடியாதா? இயேசுக்களை கொண்டு வர முடியாதா? ஆண்டவரே அந்த பாரத்தை கொடுங்க, அந்த கவலையை எனக்கு கொடுங்க, அந்த எண்ணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை கேட்டு பெறணும். ரலிலியா சொல்லுங்களேன். சும்மா அது வராது, பிராக்டிஸ் தான், எல்லாம் பிராக்டிஸ் தான் வேணும். இயேசு பற்றி வேதம் சொல்லுகிறது பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார். மனதுருகி வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களுக்கு சுகமாக்கினார் என்று. அவர் எப்படி சுகமாக்கினார்? முதல்ல அவருக்குள்ள என்ன வந்தது? மனதுருக்கம் வந்தது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜா வரப்போகிறா. அந்த ஆளுகையில நம்மளாம் 1000 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதுருக்க வரணும். இப்போ உங்களுக்கு மனதுருக்க நமக்கு வராததுனால நம்ம அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யறதில்லை, அவங்கள ரட்சிப்பில் நடத்துறதில்லை. அப்போ மனதுருக்க வரணும்னா நீங்கள் ஆண்டர்கிட்ட இன்னைக்கு என்னத்துக்காக ஜெபம் பண்ணோம்? மனதுருக்க தாங்கன்னு ஜெபம் பண்ணோம்.
அதுக்கு தான் நீங்கள் படிக்காதீங்க. தெசலோனிக்கர் 14:1 முதலாவது வசனம் சொல்லுது. பவுல் நமக்கு சொல்லித்தராரு, நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் 3 விஷயம். என்னன்னா, ஆண்டவரே உம்முடைய முதலாவது அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றுங்க, 2வது ஞான வரத்தை எனக்கு தாங்க, 3வது தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு தாங்க. அழகா அங்க இருக்கு பாருங்க. இது 3 நீங்க கேட்சி பெறணும். கிறிஸ்துவின் அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டால் ஒழிய நீங்க ஊழியம் செய்யவே மாட்டீங்க. சபை வளரவே வளராது. ஒரு ஆத்மாவை நீங்க சபை கூட்டு வர மாட்டீங்க. வெறும் குறைத்தான் சொல்லிட்டு இருப்பீங்க தவிர, இருக்கிற ஆளை வேணா வெளியே அனுப்பிட்டு இருப்பீங்க தவிர உள்ள ஒரு ஆளையை கூட்டு வர மாட்டீங்க. ஏன்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஆத்மா பாரம் நமக்குள்ள இல்லாததுனால, இந்த ராஜாதி ராஜா வரப்போகிறா, அதுக்குள்ள ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணுன்ற அந்த பாரம் நமக்குள்ள இல்லாததுனால நம்ம ஊழியங்களை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த ராஜாவோட இணைந்து ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்கணும்னா இந்த 3 விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ராஜாதி ராஜா ஒரு பெரிய பெயர்க்கப்பட்டு மலையிலேருந்து உருண்டு ஓடி வருகிற பெரும் கல்லை போல வந்து அந்த தானியேல் கண்ட அந்த தரிசனத்தில் கண்ட அந்த சிலையை சுக்குநூறாய் உடைத்து போடுவாரு. அந்த உலகம் முழுவதும் இயேசு ஆளுகை பண்ண போறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதே தானியேல் 4:3 வாசிங்க. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமோ, அவருடைய இயேசுவின் அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமோ, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அப்படின்னு என்னது? நித்திய ராஜ்யம்னா முடிவே இருக்காது. அவர் தான் ராஜா, அவர் தான் ஆளுகை. நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அதான் அவருடைய ஆளுகை 5 வருஷம் 5 வருஷம் கிடையாது, தலைமுறை 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 தலைமுறையா இயேசுவே ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய காலமா அவர் ராஜா. அடுத்தது, இந்த நீங்க ராஜ்யம் என்று சொன்னா பாருங்க, மனிதனை மட்டும் தான் ஆட்சி பண்ண முடியும். அது நீங்க மறந்துடக்கூடாது. மனுஷன் யாரை மட்டும் ஆட்சி பண்ண முடியும்? மனுஷனை தான் ஆட்சி பண்ண முடியும். ஆனா நம்முடைய கடவுள் அப்படி கிடையாது. அவர் மனிதனையே ஆட்சி பண்ணுவாரு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மிருகங்கள், பறவைகள், மேகம், கடல், காற்று, அலைகள் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுவார். அதான் நமக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். 12:28 வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல, அந்த ராஜ்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க என்றாரு. அதே பவரை நமக்கு தராரு பாருங்க. இன்னைக்கு நாம பேயை துரத்தலாம், வியாதியை குணமாக்கலாம். டாக்டருக்கு படிக்காமல வியாதியை குணமாக்குற பாருங்க. டாக்டருக்கு படிக்கல, ஒன்றும் படிக்கல, நீட் எழுதல, எதுவும் எழுதல, 10th ஃபெயில் ஆகிட்டு கேன்சர் வியாதியை குணமாக்குறோம். 10th ஃபெயில் ஆகிட்டு செத்தவனை உயிரோடு எழுப்புறோம். எப்படி வந்தது? அந்த ராஜ்யம் நமக்குள்ள. அதுதான் மனுஷனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய ஆளுகைக்குள்ள வித்தியாசம். மனுஷனைத்தான் ஆளுகை பண்ண முடியும். ஆனா தேவன் வியாதியை ஆளுகை பண்றார், பிசாசை ஆளுகை பண்றார், மிருகத்தை ஆளுகை பண்றார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் தான் இயேசு ராஜ்யம், வல்லமை, மகிமை யாருடையதுதான்? அவருடையதுதான். 29:11 1 ராஜா 1 நாளாகமம். அதே தான் 1 நாளாகமம். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும். பாத்தீங்களா, இங்க சொல்ல பாருங்க, மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயமும் மகத்துவம். இங்க நிறைய சொல்றாரு பாருங்க. இயேசுவாது 3 தான் சொன்னாரு. இங்க என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஜெயம், மகத்துவம், உம்முடையவைகள், எல்லாம் உம்முடையவைகள். என்னென்ன சொல்றாரு பாத்தீங்களா? நாம இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் துதிக்கணும். கர்த்தாவே மாட்சிமையும் சொல்லுங்க, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். படிங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். பாத்தீங்களா, வானத்துல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் சொன்னா கண்ட்ரோல் ஆகும். எல்லாம் உம்முடையவைகளே. கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. பாத்தீங்களா, கவர்மெண்ட் பூரா உங்களுது தான். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தலைவர் அவர் தான். காட்டுல சிங்கம் இருக்குதுன்னா சிங்கத்துக்கு நம்ம ஆண்டவர் தான் தலைவர். அதுக்கும் ஆண்டவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. மானுக்கும் ஆண்டவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அவர் தான் கொடுக்குறாரு. அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? ரொம்ப கஷ்டம் அது. சிங்கம் சோறு வேணும்னு கேட்குது, மான் என்னை காப்பாத்துன்னு கேட்குது.
இதை காப்பாற்றணுமா, அதுக்கு சோறு கொடுக்கணுமா, மானை அதுக்கு கொடுக்கணுமா, இதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டென்ஷன் ஆகாது மனுஷனுக்கு? அத்தனை விஷயங்களையும் ஆண்டவர் நடத்தி செல்ல வேண்டியிருக்கு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் தனியாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். நடந்து போய் ஒரு சிங்கம் வந்துச்சு, எதிரில் வந்தோன்னே இவர் வேறு வழியே இல்லை. ஐயோ நம்ம என்ன பண்ணலாம், எப்படியா ஜோம் பண்ணலான்னு சொல்லி நல்ல ஜோம் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா அது உட்காந்து ஜெபம் பண்ணிருக்குது. அது இவர் சாப்பிடாம ஜெபம் பண்ணிருக்குது. சரி ஆண்டவர் வாயை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது போக மாட்டேங்குது. இவர் போகிற வழி இல்லை. இவர் ரொம்ப நேரம் ஆகிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறாரு, நான் தான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிருக்கிறல்ல, உன்னால என்ன சாப்பிட முடியல, நீ என்னத்தை கண்ணை மூடிட்டு என்னத்தை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த சிங்கம் அவர்கிட்ட சொல்லிச்சா, ஆண்டவரே நான் பசியாக வந்தேன், எனக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை தந்ததுக்கு உமக்கு நன்றி. அவர் சீக்கிரம் ஜபத்தை முடிச்சா அவரை சாப்பிட்லான்னு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணிருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா ஆண்டவருக்கு. இவனுடைய ஜபத்தை கேட்குறதா, சிங்கத்தின் ஜபத்தை கேட்குறதா? அத்தனைக்கும் அவரே ராஜாவாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. சகல வச்சுக்கும் அவர் ராஜா. காற்று கடலை அவர் அதட்டுகிறார். செங்கடலை 2ஆக பிளக்கிறான். கண்மலை பிளந்து தண்ணீரை தருகிறார். இதெல்லாம் சாதாரண மனித ராஜா செய்ய முடியாது. ஒரு அலையில சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களையும் உலகத்தின் பவரையும் உலகத்துல மேன்மைகளை வைத்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நான் பெரிய ஆள் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அதுல ஒண்ணுமே இல்லைன்றது ஆண்டவர் எல்லாமே தேவனிடத்துல பெற்று கொண்டது. அதை வைத்து நம்ம எந்த விதமான ஒரு பெருமைப்படுவதற்கு அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கு தான் சங்கீதம் 103 தாவீது சொல்லும்போது அழகா சொல்றாரு, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கும் புல்லின் பூவுக்கும் ஒப்பா இருக்குன்னு. அவர் ராஜாவா இருந்தாலும் காணாம போயிருவான்றார். பூ மேல ஒரு காற்று வீசினா அது இல்லாம போயிருன்றார். ஆனா நம் கர்த்தரோ அவர் நித்திய காலமா ராஜாதி ராஜாவாய் இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டு சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:24 வாசிங்க. அவர்கள் அவரிடத்தில் வந்து, சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார். பாத்தீங்களா, படகுல போறாங்க, ஒரு பெரிய காற்று கொந்தளிப்பு வருது, பெரிய பிரச்சனை வருது. அவங்க இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயரே நாங்க மடிந்து போகிறோமே. எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதான் ராஜான்னு சொல்றார். நம்ம ராஜா அப்படி நிறுத்த முடியுமா? முடியாது. புயல் வருது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இனி புயல் வருது எல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனா வருகிற புயலை யாரும் நிறுத்த முடியாது. ஆனா இந்த இயேசு ராஜா பாருங்க, எழுந்தாரு, நின்னாரு, காட்சியை கடலை பார்த்து சொன்னாரு, இறையாதே அமைதலா இருன்னு சொன்னார். அந்த பவரை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இது காற்று கடலை போல உங்க வீட்டுல கொந்தளிக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல நீங்களும் சொல்லி பாருங்க, அது அமைதியா இருக்கும். இந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்திடுவார். அதை நம்ம சொல்றது இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, இன்றைக்கு நீங்க நம்புங்க. இயேசு அதுதான் சீஷர்களை திட்டினாரு. ஏன் இன்னும் நீங்க விசுவாசம் இல்லாதவர்களா இருக்கிறீங்க, நீங்களே சொல்லி இருக்கலாம் இல்ல அப்படின்னு தான் அவங்கள திட்டினாரு. அவங்களே சொல்லி இருந்தாலும் நிற்கும். ஆனா அவங்க சொல்ல வரமாட்டேங்குது, அந்த நம்பிக்கை விசுவாசம் வரமாட்டேங்குது. ஆனா அபிஷேகம் பெற்றுக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து சொல்லி பாருங்க, சகலவற்றுக்கும் ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். அன்று அத்த சொல்றார், உலகத்தில் இருப்பனிலும் உங்களுக்குள் இருக்கிறவ பெரியவர். அது எவ்வளவு பெரியவர் நமக்குள்ள இருக்கார் தெரியுமா? காற்று நீங்க சொன்னா கேட்கும், கடல் நீங்க சொன்னா கேட்கும், பிசாசு நீங்க சொன்னா கேட்கும், எல்லாமே நீங்க சொன்னா கேட்கும். ஏன்னு சொன்னா நீங்க சொல்றதுனால இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறவர் சொல்றதுனால கேட்கும். சர்வ வல்லமுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவரா உங்களுக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? சகலவற்றின் என்ன பண்ணு, ஆண்டுகொள். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுனார். ஏதேன் தோட்டத்துல சிங்கத்தை கூப்பிட்டா வருங்க. சிங்கம் வந்து அன்னைக்கு நான்வெஜ் கிடையாது, அது வெஜிடேரியன். அப்படிதான் 1000 வருட அரசாட்சியில மாற்ற போறாராம் வேதவசனம் சொல்லுகிறது. மறுபடியும் 1000 வருட அரசாட்சியில அப்படி உங்க வீட்டு முன்னாடி சிங்கம், புலி, கரடி எல்லாம் வரும். ஆனா அது என்ன தெரியுமா சாப்பிடும்? புல்லு, பூண்டு, அதைத்தான் சாப்பிடும். மனுஷனெல்லாம் சாப்பிடாது. அழக வசனத்தை நீங்க படித்து பாருங்க. ஏசாய தீர்க்கதரிசியில வெளிப்படுத்தல எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சாப்பிடாது. எவ்வளவு அற்புதமான உலகத்தை ஆண்டவர் படைச்சாரு பாருங்க. சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுனாரு.
அவருடைய அந்த பவரை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. என்னோட கூட சேர்ந்து என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய குழந்தை, நீயும் அந்த பவரை யூஸ் பண்ணி கொண்டிருக்கார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை, வரங்களை, கிருபைகளை நமக்கு தருகிறார். ஆனா நாம் என்ன பண்றதில்லைன்னா விசுவாசிக்கிறது இல்லை, நம்ம அதை நம்புறது இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால அந்த ஜெயத்தை நாம பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். தானியேலை சிங்க கேப்பில போட்டான், சிங்கம் அமைதியா இருக்கு பாருங்க, சாப்பிட மாட்டேங்குது பாருங்க. அதான் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, அந்த தேவ பிள்ளைகளுடைய பவர், மகிமை. ஆண்டவர் சொன்ன சிங்க கேட்குது. ஆண்டவர் சொன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போட்டாங்க. நெருப்பினுடைய புகை வாசனை கூட இவங்க ட்ரெஸ்ல படலையாம். நீங்க கொஞ்ச நேரம் நெருப்பு எரியிற இடத்துல போய் நின்று பாருங்களேன், நம்ம மேல என்ன வாசனை வரும்? புகை வாசனை வரும். இவங்க நெருப்பு கிட்ட நின்றுட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த நெருப்புக்குள்ள இருந்தே 3 பேர் வெளியே வந்தாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க கிட்ட போனா அந்த புகை வாசனையே இல்லையா. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த நெருப்புக்கும் ராஜாவா இருக்கிறார், நெருப்பையும் ஆளுகை செய்கிறார். அதுகிட்ட சொல்லிட்டாரு, பார், புகை வாசனை கூட என் பிள்ளைங்க மேல என்ன கூடாது, டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்ன அந்த புகை கூட அவர்களை ஒட்டலை. எவ்வளோ பெரிய ராஜா பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ராஜாவை தேவனாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாருங்க, சின்ன 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 பிரச்சனைக்காக அழுது புலம்பி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்க இன்றைக்கு உற்சாக அடைய வேண்டாம். சரி, இவ்வளோ பெரிய ராஜா சகலவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறா, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய மூச்செல்லாம் அவர் சொல்லிதான் ஓடிட்டு இருக்குது. நம்முடைய ஹார்ட் எல்லாம் அவர் சொல்லித்தான் லேப்டாப் லேப்டாப்னு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்குது. எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவர் சொல்ற கேட்குது. ஆனா அந்த தேவனை நாம் ஆராதிப்பதில்லை. நம்ம யாரை தொழுது கொள்ளணுமோ அவரை தொழுது கொள்கிறதில்லை. நம்ம நம்முடைய வாழ்க்கையும் அவர் கையில இருக்கு, அவருக்கு தெரியும். ஆனா காலை எழுந்த உடனே அந்த தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை, அவருக்கு நன்றி சொல்றது இல்லை, அவரை ஸ்தோத்திரிக்கிறது இல்லை. அவரை அலட்சியம் பண்ணி ஓரமா தள்ளிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் எல்லாம் பண்ணிடுவேன், என்னால முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய பலனை நம்பி கொண்டு இருக்கிறதுனால தான் அநேக காரியங்கள்ல நாம் தோற்று போய் கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. புரிதலங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால தான் என்றென்றைக்கு அவரை ராஜா என்று ஏன் சொன்னாருன்னு சொன்னா, அவர் மனிதர்களுக்கு மட்டும் ராஜா அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் ராஜா. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, கடல், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் அவர் சொல்ல கேட்கும், அவர் சொல்ல கீழ்ப்படியா. அதனால அவரை நாம் துதிக்கணும். 2வது வல்லமை, ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். மறந்துடாதீங்க, சர்வ வல்லமை அவர்கிட்ட இருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென். அதனால நாம் எல்லாம் அவருக்கு முன்பாக நடந்து எப்படி இருக்கணுமா? உத்தமர்களாய் இருந்தா நம்ம வாழ்க்கையில வல்லமை வெளிப்படும், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால், தேவனால எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதை நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில, உங்க தொழில, உங்க வருமானத்துல, உங்க குடும்பத்துல எல்லாவற்றையும் செய்ய தேவனால கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நீங்க விசுவாசிக்கணும். அப்போ உங்க வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர முடியும். 100 வயசுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பவர் பாருங்க. 100 வயசுல குழந்தை பிறக்கிறது ஒரு அற்புதம், அது ஒரு பெரிய அற்புதம். இன்னொரு அற்புதம் சொல்ற பாருங்க, இப்போ பாம்பேல நமக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் ஒரு திருமணம் ஆகும்போது பாருங்க, ஒரு வாலிப பெண் சின்ன வயசுலயே கர்ப்பப்பை கேன்சர்னால கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. இப்போ ஞாபகம் வைத்துக்காங்க, ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பது புரிந்துக்க, கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஆனா இந்த வாலிப ஊழியக்கார மனம் இறங்கி, இந்த பிள்ளைக்கு ஏன் நம்ம வாழ்க்கை கொடுக்க கூடாது, குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஊழியம் செய்யலாம், ஆத்துமா ஆதாயம் பண்ணலாம்னு சொல்லி திருமணம் செய்துட்டாரு. திருமணம் செய்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போல எங்கேயும் போல அவங்க மட்டும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கு.
என்னன்னா இது வயிற்று வலின்னு போய் பார்த்தா குழந்தை இருக்குன்னு பார்த்தா ஆண்டவர் அவங்க ஜெபிக்காமலே அவங்க கேட்காமலே அவருடைய அந்த தரிசனம் அவருடைய தியாகத்தை பார்த்து கர்ப்பப்பையவே உருவாக்கி குழந்தையவே உள்ள வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இது நம்ம சுந்தரனுடைய அக்கா மகள் அங்கே வடநாட்டில் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க சர்ச்சுக்கு அவர் போயிருக்கிறார். அவர் அந்த சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு நாள் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை என்ன அற்புத பாஸ்டர், நேரடியாக நான் கேட்டேன், ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. கர்ப்பப்பையை உருவாகி குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். அதான் ஆண்டு சொல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்க அவருக்கு முன்பாக உத்தமர்களாய் இருந்து அவரை நீங்க துதித்து பாடி மகிமைப்படுத்தினீங்கன்னா இல்லாததை இருக்கிற வண்ணமாய் காண்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க நினைப்பதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமானவற்றை கர்த்தர் செய்கிறவர். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்தா ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்கள். அந்த வல்லமை அவரை தவிர வேறு யாருக்கு கிடையாது. இப்ப நீங்க வாசிங்களே, யாத்திராகமம் 9:16. பிசாசு தன்னிடத்துல வல்லமை இருக்கிறது போல காட்டுவான். ஆனா அது எப்படிப்பட்ட வல்லமை அங்க இருக்கு பாருங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? மாத்தி வசனத்தை மாத்தி எழுதிட்டாரு. கோலை என்னவா மாத்துறாரு? பாம்பா மாத்துறாரு. அப்போ மோசே அவங்க முன்னாடி என்ன பண்ணாரு? கோலை தூக்கி போடுறாரு. தூக்கி போடும்போது என்னவா மாறுது? பாம்பா மாறுது. உடனே அங்க இருக்கிற மந்திரவாதிகளை என்ன பண்றாங்க? அவங்களும் கோலை தூக்கி போடுறாங்க. அதுல என்னவா மாறுது? பாம்பா மாறுது. அப்ப என்ன அவன் சொல்றான்? நீ என்ன மாத்துறது? நானும் பவர் தான், நானும் வல்லமை தான், நீயும் வல்லமை தான், இத பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு அற்புதத்தை செய்து காண்பிக்கிறான். இன்றைக்கு உலகத்துல பொய்யான அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். பலவிதமான அங்க போனா அற்புதம், இங்க போனா சொல்றாங்க பாத்தீங்களா? அது அற்புதங்கள் நடக்கும். ஆனா அது பாருங்க, அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, உடனே மோசே போட்ட அந்த பாம்பு இருந்துச்சு பாருங்க, அந்த பாம்பு உடனே அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு? விழுங்கி போட்டுச்சு. அப்ப யாரு பவர்? நம்ம ஆண்டவர் தான் பவர். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். ஆனா பொய்யான அற்புதங்கள் இருக்குதா இல்லையா? இருக்கு. நிறைய பொய்யான அற்புதங்கள் இருக்குன்றது ஆண்டவரங்க நம்ம காண்பிக்கிறார். ஆனா அது நிலைத்திராது, அது அழிந்து போகும். ஆனா மெய்யான நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் அந்த அற்புதத்தை, இந்த சாத்தானையே ஒண்ணு இல்லாம இந்த பாம்பு விழுங்கி போட்டுச்சு. கர்த்தர் மோசேனுடைய கரத்துல இருந்த அந்த பாம்பு தான் உயிரோட கூட இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அதனால உபாகமம் 7:21 வாசிங்களே. நம்முடைய தேவன் யார்? உபாகமம் 7:21. பார்த்து பயப்பட வேண்டாம், அவர்களை பார்த்து நீ பயப்படாத, உங்கள் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாத்தீங்களா? அந்த தேவன் எங்க இருக்காரா? உங்களுக்குள்ள. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிருக்காரு? எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறாரு இல்ல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்க அழகா சொல்ல பாருங்க, உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை, போராட்டம் அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணவே கூடாது? பயப்படவே கூடாது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். வல்லமை மட்டும் கிடையாது, பயங்கரமான தேவன். அதான் மோசே இவர்கிட்ட சொல்ல, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பார்க்கிறவ பயந்துருவான். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி பயந்து போயிடுவாங்க. அடுத்தது நம்முடைய இந்திய தேசத்துல எழுப்புதல் உண்டாகணும்னா இப்படித்தான் நீங்களும் நானும் அந்த வல்லமையை பெற்று பயங்கரமான காரியத்தை செய்யணும், அற்புதமான காரியத்தை செய்யணும். மரித்தோரை உயிரோடு எழுப்பணும். நீங்கெல்லாம் அசந்து போயிடுவாங்க. எந்த கவர்மெண்டா நம்மளை எதிர்க்க முடியுமா? ஒருவரே எதிர்க்க முடியாது. ஏன் இந்தியாவில் இன்னும் எழுப்புதல் வரலன்னா, நாம் இன்னும் அந்த வல்லமையின் தேவனே வல்லமையா காட்டல. அவருடைய வல்லமை இன்னும் நம்ம காட்டல. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம காட்டல, காண்பிக்கணும். அவர் பவர்ஃபுல் தேவன் என்பதை நம்ம காண்பிக்க ஆரம்பித்துட்டோன்னு வைங்கள, எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. ஒருத்தர் தேவனுக்கு விரோதமா பேசவே முடியாது, தேவனுக்கு விரோதமா எழும்பவே முடியாது, பயந்து நடுங்கிடுவாங்க. ஒரு பிரதம மந்திரி வர்றாருன்னா அவருடைய சகல காரியத்தை நம்ம தீர்க்க தரிசனமா சொல்றோன்னு வைங்க,
நிற்க முடியுமா முன்னாடி? நடுங்கி விடுவாங்க. ஐயோ அந்த ஆளை விடுங்க, கூட்டு வந்துடாதீங்கப்பா, நான் பண்ண ஃப்ராடு பூரா சொல்றாரு, புட்டு வைக்கிறாரு, வேண்டாம், பயந்துருவாங்க, நடுங்கிருவாங்க. எலியாவை போல, எலிசாவை போல அந்த வல்லமையை பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுனால அல்ல, நீங்க வெளியே போய் இந்த பெற்ற இந்த வல்லமையை விசுவாசத்தோடு காண்பிக்கிறோம். என்றைக்கு நீங்க மாறுகிறீர்களோ அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், வல்லமையுள்ளவர், பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 7:10-12 வாசிங்க. இங்க வருது பாருங்க அந்த கர்த்தரின் கோல். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. உடனே பாம்பாயிடுச்சு. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் பாத்தீங்களா, அவங்களும் என்ன பண்றாங்க, மோசே போலவே மந்திர வித்தையில பண்றாங்க. இன்னைக்கு நிறைய மந்திர கிந்திரம் பண்ணிட்டு நாங்களும் தான் பண்றோம்ன்றாங்க. ஆனா அங்க நடக்கிறது பாருங்க. தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. எல்லாத்தையும் விழுங்கி போட்டுச்சு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால தான் இன்னைக்கும் அங்கே நடக்குது, இங்க நடக்குது, அங்க அற்புதம், இங்க யாரு சொன்னாலும் போயிடக்கூடாது. இதெல்லாம் பொய்யான அற்புதங்கள். அங்க போய் கட்டிட்டு வாங்க, இங்க போய் மந்திரம் பண்ணிட்டு வாங்கன்றாங்க பாருங்க. போய் ஏமாந்துடக்கூடாது. எல்லாவற்றையும் இது விழுங்கி போட்டுரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே அற்புதர், அவர் ஒருவரே வல்லமை உள்ளவர், அவர் ஒருவரே மகிமை நிறைந்தவர். அதனால தான் ராஜ்ய வல்லமை மகிமை என்னென்றும் நம் தேவனுக்கு. இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாடுல யோவான் 5:1-9 வரைக்கும் வேகமா வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலிலே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமாயிருவாங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவன் வேற மாதிரி யோசிக்கிறான். நாம இப்ப எத்தனை வருஷமா இருக்கிறான்? 38. அந்த இருக்கிற ஜனங்க பாருங்க, நம்மளை விட மோசமான ஜனங்க. ஒருத்தராவது வந்து 38 வருஷமா உட்காந்துருக்கானே, இவனை கொஞ்சம் உள்ள தள்ளி விடலாம். அப்படி தள்ளி விடல பாருங்க. சுயநலம் தான் நம்ம ஆட்கள். பாவம் தானே. ஏன்னா அவனால இறங்கி போக முடியல, உருண்டு கூட போக முடியல. தேவதூதர் வந்தனா 38 வருஷமா ஒருத்தனும் கண்டுக்கல பாருங்க. எவ்வளவு மோசமான மனுஷர் பத்தியில உலகத்துல. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, இயேசு வந்தன தள்ளி விடுவாரு அப்படின்னு கேட்கறான். ஒருத்தரும் தள்ளி விடல, ஆண்டவரே உள்ள இறக்கல, நீங்க இறக்குங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்ப இயேசு என்ன பண்ணாரு பாருங்க, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அப்போ இதுவரைக்கும் வல்லமை எங்க இருந்தது? வல்லமை எங்க இருந்தது? குளத்துல இருந்தது. குளத்துல தேவதூதர் இறங்கும் போது அந்த குளத்துல தண்ணியை கலக்குவாரு. பவர் அங்க வரும். யார் முதல்ல குதிக்கிறாங்களோ, மியூசிக்கல் சேர் மாதிரி டக்குன்னு குதிச்சா எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் என்ன ஆகும்? குணமாயிரும். அதனால டக்கு டக்கு டக்குன்னு குதிக்கிறது காத்து கொண்டு இருப்பாங்க. இவரால குதிக்க முடியல. ஆனா இப்ப பாருங்க, அந்த குளத்திலேயோ அந்த தேவ தூதர்கிட்ட இருந்த அந்த டெம்பரவரி அந்த வல்லமை அது அல்ல என்பதை உணர்த்தும்படிக்கு இயேசு என்ன பண்றாரு, இவனை குளத்துக்குள்ள இறக்கி குணமாக்கல. அவனை குளத்துக்குள்ள இறக்கி குணமாக்கல. அந்த குளம் கலங்கப்படல, தேவ தூதர் வரல. இவர் வாயில வார்த்தையை சொல்லி, நீ உன் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு எழுந்து நடன்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன குணமாக்கின அந்த நொடி பொழுதுல இருந்து அந்த குளத்துக்கு யார் வர்றதில்லை. யார் வர்றதில்லை? தேவ தூதர் வர்றதில்லை. அதை நிறுத்திட்டார் ஆண்டவர். அதை ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க போனாலும் அந்த குளம் இருக்கு. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா தான் இருக்கு. அதுல எந்த பவரும் இல்லை.
ஏன்னு சொன்னா அது டெம்பரவரியா நான் உருவாக்கி வைத்திருந்தேன், அதுல பவர் இல்லை. இனி அதை நீங்க நம்பாதீங்க. அந்த பெதஸ்தா குளத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய என் மேல நம்பிக்கை வைங்கன்றது தான் அவருடைய வார்த்தையினால குணமாக்கி அதை க்ளோஸ் பண்ணாரு. முடியுதா? தெரியுதுன்னா கூட அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதுல வல்லமை இல்லை, இயேசுவண்ட தான் வல்லமை இருக்கு. மந்திரவாதிங்க அனுப்பின கோல்ல வல்லமை இல்லை, மோசே கையில இந்த கோல்ல தான் வல்லமை இருக்கு. அதனால தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் இயேசு சொன்னாரு, ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும் உம்முடையவைகளே. இப்ப கடைசியா ராஜ்ய பார்த்துட்டோம், மகிமையை பார்த்துட்டோம், வல்லமையை பார்த்துட்டோம். கடைசியா 1 நாளாகமம் 16:11 வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தில் நித்தமும் தேடுங்கள். இதை நீங்க டெய்லி இது செய்ய வேண்டிய காரியம். அவர் வல்லமை உள்ளவரா இருக்கனால வல்லமையும் காரியங்களையும் நீங்க தேடுங்க. 16:22 1 நாளாக 27 சாரி. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் நிற்கிறது. அவர் தான் மகிமையும் கனம் எல்லாம் அவர் கையில வச்சிருக்காரு, சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் வந்து ஆராதனை செய்யும்போது கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் நீங்க செலுத்தணும். கர்த்தருக்கே அதை செலுத்தணும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. 16:28 அடுத்த வருஷம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். பாத்தீங்களா? அதை நீங்க செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே. அப்படி நீங்க டெய்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவருடைய வல்லமையை சொல்லி இதெல்லாம் சொல்லி நீங்க துதித்து கொண்டு இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் உங்களுக்கு தருவாரு. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாத்தையும் அவர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உங்க கரத்துல தான் சத்துவம் வல்லமை எல்லாம் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவோ, பாத்தீங்களா? எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துவார். 38 வருஷமா ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருந்த மனுஷனையே சுகமாக்குனாரு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்க தொழில், உங்க வருமானம் எல்லாம் மேன்மைப்படணும்னா அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் சொல்லி 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 சோர்ந்து போகாம சொல்லி துதித்து கொண்டே இருங்க. சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உயர்த்தி கொண்டே இருப்பா. பாருங்க, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. ஆமென். ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகோ. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்துக் கொள்வார். யாரும் அவர் கையில இருந்து உங்களை பறிக்க முடியாது. அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வச்சுட்டாருன்னா ஒருத்தரும் பறிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவர் துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவரை தான் நீங்க மற்ற பேச்சு பேசுறதை விட தேவனை மகிமைப்படுத்துறது குறித்து நீங்க பேசுங்க. 4 பேர் சேர்ந்தீங்கன்னா அடுத்தவங்க பத்தி பேசக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தணும், ஆண்டவர் உயர்த்தணும், அவரை பத்தி தியானித்து பேசணும். இயேசு இப்படிப்பட்டவர், என்ன பிரசங்க என்ன பண்றாரு ஆண்டவர், அவரை பத்தியே பேசணும். நீங்க அதுதான் நம்ம சாத்தான் என்ன பண்ணனா, நம்மளை மட்டுப்படுத்துவதற்கும் நம்மளை ஏமாத்துறதுக்கும் நம்மளை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கும் நம்ம 4 பேர் சேர்ந்தோடனே 5வது நபரை பற்றி தான் பேசுறது. அவங்க தெரியுமா, இவங்க தெரியுமா, அது ஒரே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நமக்கு. அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். அது சந்தோஷம் கிடையாது. நம்ம ஆண்டவரை பற்றி மகிமைப்படுத்தி எல்லா இடத்துல அவரை மகிமைப்படுத்த அவர் எந்த மனுஷனா நீங்க இருந்தாலும் உங்களை மேன்மைப்படுத்த பலப்படுத்துவோம் அவராலே கூடும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கடைசியா மகிமையின் ராஜா சங்கீதம் 24:7. இன்னொருத்தர் ஏசாயா 6:1-5 வரைக்கும் வேகமா வாசிங்க. அவர் எப்படிப்பட்ட மகிமை உள்ளவர். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இப்ப தாவீது சொல்றாரு பாருங்க, இருதயத்தை பார்த்து சொல்றாரு, என் வாசல்களை கதவுகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், அநாதி கதவுகளை நீங்க உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பாத்தீங்களா? தேவன் என்ன சொல்றாரு, அது மகிமை என்றது. நீங்க அப்படி அவரை விசுவாசிக்கணும். நம்முடைய தேவன் யாரு? மகிமை நிறைந்த தேவன். அதனால தான் நம்ம பாடணும், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நமக்கு நேரம் ஆச்சு, பாட்டு பாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன் அப்படி பாடுறோம்? மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அற்பமான பாவம் நிறைந்த அசுத்தம் உள்ள உதடல்கள் உள்ள நமக்குள்ள மகிமையின் ராஜா இருக்கிறார். எப்படிப்பட்ட மகிமை பாருங்க. அதனால கதவுகள் எல்லாம் நீங்க தரங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்றார். அடுத்த ஏசாயா 6:1-5 வரைக்கும் ஏசாயா அவருடைய மகிமையை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். எங்க வீற்றிருக்கிறா? உயரமும் உன்னதமான. எவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன்.
நம்ம பாவிகளாய் நமக்குள்ள இருக்காரு பாருங்க. அது எவ்வளோ துதிக்கணும், எவ்வளோ சந்தோஷப்படணும், எவ்வளோ பெருமை பண்ணணும். அதை குறித்து தான் நீங்கள் பெருமை பண்ணணும். நீங்கள் குடிசையில் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்காரு பாருங்க. எப்படி உயரமும் உன்னதமான தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்றத சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷம். ஆமாண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அப்படிப்பட்ட தேவனை பார்க்கிறாரு. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நம்ம தேவாலயம் எல்லாம் அவருடைய வஸ்திர தொங்கலால் மூடி இருக்கு. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். தேவத்துவத்துல முன்னாடி நிக்கிறாங்க. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அப்படியே செட்டைகள் நிறைய இருக்கு. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 6 செட்டைகள் 2ல பறக்குறாங்க, 4 மூடிக்கிறாங்க. சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ற பாருங்க. இதுதான் சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ சபை மட்டும் இல்ல, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைகிறது. நீங்க சர்ச்சில் துதிச்சிங்கன்னா சேவூர் சுற்றி இருக்கிற எல்லாத்துல ஆண்டுடைய மகிமை நிறைஞ்சிரும். அல்லேலூயா. கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்படியே ஆலயம் எல்லாம் ஒரு புகை மண்டலம் போல நிறைஞ்சிருச்சு. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். பயந்துட்டாரு. அத தரிசனத்தை பார்த்து ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏன்னா இது வரைக்கும் மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருந்தார். நம்மளை போல 5 அதிகாரத்துல 4 அதிகாரம் பாருங்க, நம்மளை திட்டுவாரு. நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ பாவி, நீ துரோகி, நீ அதுன்னு சொல்லிட்டே வருவாரு. இப்ப ஆண்டவரை பார்த்தோன்ன இப்ப அவருடைய பாவம் அவருக்கு புரியுது. ஐயோ நான் என்னது அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், எல்லாம் மத்தியில நான் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்ப ஆண்டவரை பார்த்த பிறகுதான் அவனுடைய பாவமே தெரியுது. அது வரைக்கும் அந்த படிச்சு பாருங்க, நம்ம பாவத்தெல்லாம் சொல்லுவாரு, நமக்கே பயமா இருக்கும். என்னடா ஏசாயா இப்படி சொல்றாரு. கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு பாருங்க, அவர் பயந்துட்டாரு. ஐயோ மற்றவங்களுடைய விட நான் தான் பெரிய பாவி அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்து அவர் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஊழிய செய்ய ஒப்பு கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் 1 ராஜாக்கள் 8:11 என்ன சொல்றாரு? மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. அந்த மகிமை சபையை 3 பாஸ்டர்கள்லாம் ஊழியக்காரங்களா நிக்க கூடாமல் போச்சு. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமே. நம்ம ஆராதிக்கும் பொழுது எல்லாம் நின்றுச்சு, அப்படியே நிரப்பிச்சுன்னு வைங்க, நம்மளால நிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆராதனை நம்ம இனி வருகிற காலங்களில காணணும். சரின்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஆண்டவருடைய மகிமை. 1 நாளாகமம் 16:24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஆமே. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? இது போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். எங்க ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை போல கல் இல்லை, மண் இல்லை, மரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. மகிமையுள்ள தேவன். நாங்கள் ஆராதிச்சா அப்படியே வந்துடுவாரு. ஆராதிச்சா சபையில் அசைவாடுவாரு. ஆராதிச்சா எங்களை அபிஷேகம் பண்ணுவாரு. நீங்க உங்க கடவுளுக்கு நீங்க போய் அபிஷேகம் பண்ணணும். நீங்க உங்க கடவுளுக்கு போய் விளக்கு வைக்கணும். எங்க கடவுள் எங்களுக்கு வெளிச்சமா விளக்கு வைப்பாரு. உங்க கடவுளை நீங்க தூக்கிட்டு போகணும். எங்க கடவுள் எங்களை தூக்கிட்டு போவாரு. எவ்வளவு மகிமை பாருங்க. 3 அங்க ஆப்போசிட், 3 இங்கே நடக்குது. அங்கே இவங்க போய் அபிஷேகம் பண்ணணும், இங்கே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அங்கே அவர்கள் போய் விளக்கு வைக்கணும், இங்கே கர்த்தர் நமக்கு விளக்கு வைக்கிறார். நம்ம குடும்பத்தில் விளக்கு வச்சுக்கிறார், நமக்கு அபிஷேகம் வெளிச்சத்தை தருகிறார். அங்கே அவர்கள் தூக்கிட்டு போகணும் தெரு தெருவா, இங்கே கர்த்தர் நம்மை தூக்கிட்டு போகிறார் தெரு தெருவா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்படிப்பட்ட மகிமுள்ள தேவன் எங்களுடைய தேவன் என்பதை சொல்லுங்க, விவரித்து சொல்லுங்க என்றார். வாங்க உங்க எல்லாருக்கும் விவரித்து, ஏன் சர்ச்சுக்கு போறீங்க, ஏன் இயேசுவை தேடுறீங்கன்னா, ஏன் அவர் எங்களை சுமக்கிறாரியா, அவர் எங்களை வெளிச்சமா விளக்கேத்துறாரு குடும்பத்துக்கு, அவர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு சொல்லுங்க. அவங்க யோசிப்பாங்க, சர்ச்சுக்கு வந்தா நம்மளே அபிஷேகம் பண்ணாங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அங்க போய் அவங்க அபிஷேகம் பண்ணாங்க, இங்க கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறான். எவ்வளவாய் கர்த்தர் நம்ம, இதை நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. 1 நாளாகமம் 16:29 வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, நீங்க எப்பொழுதுமே கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து, சர்ச்சுக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும்? காணிக்கை கொண்டு வரணும். தசம பாக காணிக்கைகளை நிறைய கொண்டு வரணும். ஏன்னா இப்படிப்பட்ட மகிமையின் தேவனுக்கு வெறுங்கையோடு வரக்கூடாது. அவரை காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து அவரை கனப்படுத்தணும்.
அவரை மகிமைப்படுத்தணும். அவர் மகிமையுள்ள தேவன். அவரை மகிமைப்படுத்தி காணிக்கையினாலே அவரை நீங்க மகிமைப்படுத்த மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நீங்க மேல போனாதான் பின்னாடி இருந்த நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வரும். மனதார மகிமை. எவ்வளோ பெரிய தேவன். அவருக்கு இன்னும் நம்ம அவரை பிச்சைக்கார மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பிச்சைக்கார மாதிரி பண்ணக்கூடாது. நான் இலங்கை தேசத்துக்கு போயிட்டு அந்த தேசத்தினுடைய பணத்தினுடைய பவர் எனக்கு தெரியல. நான் ஒருத்தருக்கு 10 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டேன். யாருக்கு? பிச்சைக்காரருக்கு. பிச்சைக்காரன் ஹோட்டலேருந்து வந்தோமா 10 ரூபாய் கொடுத்துட்டேன். என் முன்னாடி தூக்கி போட்டான். எனக்கு அந்த பணம் ஏன்னா அங்கே 10 ரூபாய்க்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கு தெரியல. நம்ம ஒரு மாதிரி கொடுத்துட்டேன், தூக்கி போட்டான். ஏன்னா தூக்கி போட்டான்னு பார்த்தா அதுக்கு ஒன்றுமே கிடைக்காது அந்த ஊரில். பார்த்தீங்களா? இங்கே நாம் ஆண்டவரே அப்படிதான் பிச்சைக்காரர் போல 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து அவரை கனவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தணும். அவர் எப்படிப்பட்ட நாமம் உள்ளவர்! அவ்வளோ பெரிய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு வாரத்துக்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்க முடியாதா? ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியாதா? அவரை நான் மகிமைப்படுத்த முடியாதா? அப்படின்னு நீங்க என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவா. புரியுதுன்ற அல்லேலூயா சொல்லுங்க. அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை செய்து பாருங்க. 100 ரூபாய் கொடுக்குறவங்கள நீங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. என்கிட்டயே அவங்க சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நான் 100 ரூபாய் காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சேன், என்ன பர்ஸ்ல குறையிறதே இல்லை, ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு என்கிட்டயே விசுவாசிங்க சொல்லி இருக்கிறாங்க. தசமமாக கொடுக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பலவீனங்கள் உங்களுக்குள்ள இருந்தா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நம்முடைய தேவன் அவர் மகிமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். மகிமையை செலுத்தும்படி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். காணிக்கையோடு தான் சர்ச்சுக்குள்ள வாங்க, அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புரிதென்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன், சகலத்தில் சிருஷ்டித்த தேவன். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய ஆலயத்துல வரும்போதெல்லாம் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எது செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. யாவருமே எழுந்து நின்னுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று இந்த கடைசி ஜெபத்திலே வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் பராக்கமும் நிறைந்த தேவனை நாம் துதிக்கலாம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கேருபீன்கள், சேராபீன்கள் அவருடைய பரிசுத்தர் 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 என துதித்து கொண்டே இருக்கிற சத்தம். தேங்க்யூ. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவாலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்கணும். நம்முடைய மத்தியிலே அந்த புகை எழும்பணும். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் தூயாதி தூயவர், துதிகளில் பிரியப்படுகிறவர். ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அவர் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த தேவன். வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய செய்கைகள் பராக்கிரமும் நிறைந்தது. ஓ ஹல்லேலூயா. வார்த்தையிலே வல்லமை இருந்த தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. பெதஸ்தா குளத்தில் இப்பொழுது அற்புதம் இல்லை. ஓ ஜீசஸ், அவருடைய வார்த்தையில வல்லமை. ஹல்லேலூயா. அவரை ஏன் நாம துதிக்கணும்? அதுதான் இன்றைய செய்தியை நம்ம பார்த்தோம். அவரை ஏன் நாம துதிக்கணும்? என்ன, எதற்காக அவரை நாம துதிக்கணும்? இயேசுவை ஏன் துதிக்கணும்? தேவாதி தேவனை ஏன் துதிக்கணும்? ஓ, மனிதனுக்கு மாத்திரம் அவர் ராஜா அல்ல, இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர். ஓ ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதனால நம்ம அவரை துதிக்கணும். ஓ, இயற்கையின் மேல அதிகாரம் உடைய தேவன், கடல் மீது அதிகாரம், ஓ மீன் மீது உண்டாக்கின எல்லா சிருஷ்டியின் மீதும் அதிகாரம் உடையவர் அவர். அதற்காக நம்ம துதிக்கணும். நம் மீது அதிகாரம் உடையவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு வல்லமை படைத்த தேவன் நம்முடைய தேவன்.
ஓ சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் என்பதனாலே அவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொள்ளணும். ஓ ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம் உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது ஓ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கனப்படுத்தப்படுவோம். அவரை போல நமக்கு கனம் புகழ்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை பராக்கிரமெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஓ பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக அவர் செய்த பலத்த காரியங்களை நம்மால செய்ய முடியும்னு பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஓ தேவனை ஆராதிக்கிற உங்களால என்னால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் அல்ல. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். அது மாத்திரமல்ல, மனுஷனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களாலே என்னாலே தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் நம்மால செய்ய முடியும். அதனால அவரை துதிக்கணும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையும் மகிமையும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. அவருடைய ஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் அவருடைய ஸ்தலம். அங்க வல்லமையும் அவருடைய ஸ்தலத்தில் மகிமையும் மாற்றுமே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ ஐஸ்வர்யம் கனமும் அவருடைய வருகிறது. நமக்கு நல்லா வாழ்ந்து செழிக்கணுமா, அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால அவரை துதிக்கணும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே கூடும். அவருடைய கரத்தினாலே ஆகுமே என்று பார்த்திருக்கிறோம். அவருடைய உள்ளங்கையில வரைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கேளுங்க. அப்பா, உங்களுடைய உள்ளங்கையில என்ன வரைந்து கொள்ளுங்க. ஓ உங்களுடைய கண்மணி போல என்ன நீங்க காத்து கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மீது இருந்தா போதும், எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை இந்த பராக்கிரமம் நிறைந்த தேவன் செய்தார். இந்த மாட்சிமை நிறைந்த தேவன் எத்தனை காரியங்களை செய்தார். அனுதினமும் நாம் அதிசயங்களை பார்க்கிறோம். அனுதினமும் அவருடைய கரத்தின் கிரைகளை நம்ம பார்க்கிறோம். அவர் அவ்வளவு பெரிய தேவனாயிருந்தோம் நம்மை புழு என்று நினைத்து விடாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவுக்காக அனுதினமும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக அனுதினமும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை அன்புள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அத்தனை அன்புள்ள தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அல்லவா? ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளு, அப்பா உம்மை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திர உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதனால தான் அவரை துதிக்கணும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பலராலும் போற்றப்படுகிறவர். தெய்வ தூதர்களால், கேருபீன் சேராபிங்களால் அவர் போற்றப்படத்தக்கவர். ஓ ஹல்லேலூயா. மண்ணான நம்மை கர்த்தர் நினைத்திருக்கிறாரே. ஓ எவ்வளவு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் என்று நம்மை சொல்லி இருக்காங்களே. ஓ தலைமுறை தலைமுறையான ராஜ்யம் அவருடைய ராஜ்யம். ஓ ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்மை கண்டு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை நமக்கு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். ஓ நம்முடைய தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாக மாறணும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருடைய சந்ததிக்குள்ள உள்ள புகுந்து கொள்ளணும். தேங்க்யூ ஜீசஸ். அது ஆண்டவருடைய சந்ததி. ஓ ஜீசஸ். ராஜ்யம், வல்லமை, மகிமை எல்லாமே அவருடையது. எல்லா அதிகாரமும் அவருடையது. அவரை அண்டிக் கொண்ட நாம் நமக்கும் அந்த ராஜ்யத்தையும் வல்லமையும் மகிமை கர்த்தர் தந்திருக்கிறார். ஓ ஜீசஸ். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே தேவனுடைய ஜனம். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம் தேவனை போல சாயலை தரித்து கொள்ள வேண்டும். தேவனை போல நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் எப்படி இருக்கிறாரோ, உயர்ந்தவராய் இருக்கிறாரோ, உன்னதமாய் இருக்கிறாரோ, அவ்விதமாக நாமும் இந்த பூமியில வாழ்ந்து நம்முடைய வாழ்நாட்களை முடிக்க வேண்டும். அதற்கு நாம் அனுதினமும் தேவனை துதிக்க வேண்டும். ஓ அந்த தேவனை சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா.
நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே நன்றி. ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படத்தக்கதான கிருபைகளை தந்தீரே நன்றி அப்பா. ஓ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்ற ஆண்டவரே நாமத்தை எங்கள் மேல் வைத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு கோடான கோடி நன்றி. உலகத்திலே எத்தனையோ பேருக்கு படித்தவர்களுக்கு ஞானிகளுக்கு இல்லாத கிருபைகளை பாமர மக்களாகிய எங்களுக்கு தந்தீரே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரீர் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவையை கர்த்தரீர் சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கை உமக்கென்று வாழ்ந்து முடிக்க உதவி செய்வீராக. பலவீனத்திலே வியாதியோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தரீர் சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே தீபா சொன்னது போல தன் கணவனுக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றுவீராக, தன் மகனுக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தரீர் மாற்றுவீராக. ஓ நான் உனக்கு ஆரோக்கியம் உண்டாக பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே. அது போல யாரெல்லாம் பெட்ல அட்மிட்டா இருக்காங்களோ, பலவீனமா இருக்காங்களோ, ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தரீர் உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன்னத பலத்தினால் இடைகட்டி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. உன்னத பலத்தினால் அவர்களை இடைகட்டி கொள்வீராக. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும். எழும்பி பிரகாசிக்க உமக்கென்று வெளிச்சமாக ஒளியாக உப்பாக ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்து முடிக்க உம்மை அனுதினமும் துதிக்க எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்த கர்த்தரீர் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. செய்தி கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சம் கர்த்தரீர் பயன்படுத்துவீராக. தொடர்ந்து எல்லா பலவீனங்களையும் மாற்றி உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் இதோ புறப்பட்டு செல்றாங்கப்பா. உங்க பிரசனம் கூட கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. மீண்டுமாய் நாங்கள் நல்ல செய்திகளை மக்களிடம் கேட்டு உமக்கு நன்றி சொல்ல கர்த்தரீர் உதவி செய்வீராக. எல்லா எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. ஓ இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும். பிரயாணங்களில் உங்களுடைய பிள்ளைகளோடு உங்கள் கரம் இருக்கட்டும் அப்பா. அலைச்சல் இல்லாத வருமானத்தை தாங்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆக்சிடென்ட் ஆவிகளுக்கும் திடீர் மரணங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை அண்டிக் கொண்டபடியினாலே எங்கள் சந்ததி முழுவதையும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக ஓ எங்கள் பிள்ளைகளுடைய பேரை கர்த்தர் பூமியிலே பெருமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.